முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து அடங்கி உடங்கி பொண்ணு கேட்ட மனுஷன் இன்னைக்கு அதிகாரத்தோட பேசுறாரு பாத்தியா? இல்லம்மா, அவர் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனாலும் வந்திருக்கலாம். அந்த சந்தோஷத்துல பேசுறாரு. இதுக்கேமா கோவப்படுறீங்க? ஏய் என்னடா நீ அவர் பக்கம் சாஞ்சிட்ட திடீர்னு? என்னம்மா நீங்க? நாம இப்ப யார் பக்கம் சாஞ்சாலும் சரி, கமலா நம்ம வீட்டுல இருக்க போறது இல்லம்மா. இனிமே என் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு முதலாளிங்கிற ஸ்தானத்துல அந்த ஆபீஸ கட்டி காக்க போறவர் ரகுராமன் தான். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட வேலை செய்யணும், நீங்க தான் எனக்கு முதலாளி, அதுவே எனக்கு போதும். அப்புறம் என்னப்பா, இந்த மாதிரி தொழிலாளி கிடைக்கிறதுக்கு 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்க 2 பேரும் பெரியவங்க, படிச்சவங்க. இந்த விஷயத்துக்கு போய் நீங்க 2 பேரும் இப்படி வீம்பு பிடிக்கிறது சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் கேக்குறேன், தப்பு என் பேர்லயா இல்ல அவ பேர்லயா? இல்ல சங்கர், ஒரு தரப்பு வாதத்தை வச்சுக்கிட்டு எதுக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்க தானே சொன்னீங்க எனக்கும் என் மனைவிக்கும் நடுவில் நடக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு யாராலையும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாதுன்னு. சங்கர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க மனைவி உங்களை கொதிக்க வச்சாங்களா? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? புரியும்படியா சொன்னா மட்டும் அதனால என் உடம்ப மட்டும்தான் ஆத்திக்க முடியும். உடம்ப சீ, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இப்ப நான் அவஸ்தைப்படுறேன். சித்ரா, இதெல்லாம் போன்ல சொல்லி உனக்கு நான் புரிய வைக்க முடியாது. இதையெல்லாம் சொல்லலாம் தான் காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ எங்க என்ன பேச விட்ட? சரி, ஓகே, உங்க மனசுல இவ்வளவு ஆற்றாம இருக்குன்னு எனக்கு புரியுது. இதுக்கு பேரு ஆற்றாமை இல்ல சித்ரா, ஆத்திரம், வலி. என்ன சங்கர், எல்லா வலிக்கும் தான் உங்ககிட்ட மருந்து இருக்குல்ல? நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியாதுதா? இந்த வலிக்கு மருந்து போடுற சக்தி என் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஓகே ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாரி, காலையில நான் உண்மை தெரியாம தப்பா பேசிட்டேன். நீங்க நேர்லயே வாங்க, எல்லாத்தையும் பேசி முடிவெடுக்கலாம். நீங்க முதல்ல வாங்க, நாம நேர்ல பேசுவோம். சரி. சரி, வச்சிடுறேன். வேலு, இறங்கு போலாம். நீ முதல்ல உள்ள போ வேதகிரி, நிலைமை சரியானது நான் பின்னாடியே வரேன். அதுவும் சரிதான், நான் முதல்ல போறேன். டேய் வேதகிரி, இங்க வா. என்னப்பா? இது பார், நீ உள்ள போன உடனே கோவப்பட்டு ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடாத. நிதானமா பக்குவமா பேசணும். ஏன் சொல்றேன்னு புரியுதா? நீ என்ன சொன்னாலும் ரகு தாங்கிக்குவான், ஏன்னா அவன் சின்ன பையன். அந்த அம்மா பழைய காலத்து ஆளு, அதுக்காக தான் சொல்றேன். அவங்க ஒரு தடவை என் ஆஃபீஸுக்கு வந்த போதே அவங்க குணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிதானமா பக்குவமா பேசிட்டு வா போ. எப்பா, என்ன பழைய வேதகிரி நினைச்சியா? அந்த அம்மா புயலா பேசினாலும் நான் புல்லு மாதிரி அமைதியா இருப்பேன். கரெக்டா? சந்தோஷ், போயிட்டு வா. கமலா, 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 என்ன யாரையும் காணோம்? கமலா, கமலா, வாங்கம்மா. கமலா மட்டும் தான் உங்க கணக்கு தெரியுமா? நாங்களும் இந்த வீட்ல தானே இருக்கோம், அதனால கமலா மட்டும் ஸ்பெஷலா கூப்பிடுறது? இல்லம்மா, என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறது கமலா தானே. அவ தானே என் பார்வையில பெரிய மனுஷி, அதான் கூப்பிட்டேன். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? இத தண்ணியில எழுதுறதா இல்ல கல்லுல எழுதுறதா? அம்மா, தண்ணியில் எழுதுறது, கல்லில் எழுதுறது, வாக்கு ஒரு இடத்துல கொடுக்கறது, போக்கு ஒரு இடத்துல காமிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லைம்மா.
அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். உங்க வீட்டு பொண்ணுதாம்மா என் வீட்டு மருமக. ஓஹோ, எங்க வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டுறீங்களா? சும்மா இருமா. மாமா உருட்டும் இல்ல மிரட்டும் இல்ல, நீதான் எப்பவுமே பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்க. மாமா ரொம்ப நல்லவரு. நீங்க வாங்க மாமா சாப்பிடலாம். ச்சே, உட்காரலாம். ஏய், வாங்க. என்னடி பேசுற நீ? நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே மிரட்டுறாரு, எனக்கும் வராதா? ஆ? ஏமா என்னம்மா கோபம்? என்னமோ வீடுங்கிறீங்க. என்னம்மா பெரிய வீடு? இது எத்தனை சதுரடி இருக்கும்? என் வீட்டை நீங்க பார்த்தது இல்லையே. நம்ம ரகு தம்பி பார்த்துருக்காப்ல. பெரிய பங்களா. பங்களா சுற்றி 500 தென்னை மரம், ரோஜா தோட்டம், மல்லிகை தோட்டம், விளையாடுறதுக்கு பெரிய பிளே கிரவுண்டு. இதெல்லாம் யாருக்காகம்மா? அந்த அரண்மனையை ஆளப் போற என் மருமகளுக்கு. அதான் உங்க பொண்ணு கமலாவுக்குமா. டேய் ரகு, இன்னுமாடா குளிக்கிற? வந்துட்டேம்மா. சீக்கிரம் வாடா. வாடா. என்னம்மா? யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க சார். பாப்பா இருக்கு. டேய் ரகு, ஆ? பாத்தியாடா? முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து அடங்கி உடங்கி பொண்ணு கேட்ட மனுஷன் இன்னைக்கு அதிகாரத்தோட பேசுறாரு பாத்தியா? இல்லம்மா, அவர் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனாலும் வந்திருக்கலாம். அந்த சந்தோஷத்துல பேசுறாரு. இதுக்கேம்மா கோவப்படுறீங்க? ஏய், என்னடா நீ? ஆ? அவர் பக்கம் சாஞ்சிட்ட திடீர்னு. என்னம்மா நீங்க? நாம இப்ப யார் பக்கம் சாஞ்சாலும் சரி, கமலா நம்ம வீட்டுல இருக்க போறது இல்லம்மா. இங்கே வாம்மா. வாம்மா. வா. உன் மாமியா என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஆப்பிளும் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. அப்புறம் ஒன்று சொன்னா, என் வீட்டுக்கு வரப்போற மருமக நல்ல குண்டா அழகா இருக்கணும், இதை கொண்டு கொடுங்கண்ணா. இதை கொடுத்துட்டேன். வா. ஏய், அவளுக்கு மட்டும் இந்த ஆப்பிள் கொடுப்பீங்களா? எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்களை மாமா எல்லாம் கூப்பிட்டேன்ல. ஐயோ, அதுக்கு ஒரு காலம் வரணுமா? அப்போ உன் மாமனார் வருவாரு, உனக்கு கொடுப்பாரு, அப்ப வாங்கிக்க. மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கேன். ஐயோ, நான் தாப்பா உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். அதுக்கு நீ தாப்பா என்னை மன்னிக்கணும். இப்ப எதுக்கு இந்த மன்னிப்பு மாநாடெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க? யாரும் யாருக்கும் சாரி சொல்ல வேண்டாம். கமலோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். என்ன கமலா? வெக்கத்தை பாரு. தம்பி, உங்க குணம் தெரியாம நானும் நிம்மியும் ரகுவோட முதலாளி கிட்ட அவர் மனசு கஷ்டப்படும்படியா பேசிட்டு வந்துட்டோம். முதல்ல நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமாம்மா, ஒரு பாவமும் அறியாதவர் என் முதலாளி. குழந்தை மாதிரி. அவருக்கு எப்பவுமே வக்கர குணம் இருந்ததே இல்லைம்மா. சார், உங்களால தான் சார் அன்னைக்கு கூட என் முதலாளி என்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாரு. என்னென்ன கமலோட மாமனார சாரு மோருன்னு சொல்லிக்கிட்டு தெளிவா மாமான்னு உரிமையோட கூப்பிடுங்க. மாமா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. ரகு, இப்ப என்ன? ஓ முதலாளியை நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆ. ரகு, நான் கோவப்பட்ட போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொன்னது அவன் தான். அவன் எனக்கு வெறும் நண்பன் மட்டும் இல்லப்பா, கூட பிறந்த சகோதரன் மாதிரி. அதே மாதிரி உனக்கு அவன் முதலாளி மட்டும் இல்ல, ஓ நலன்ல அக்கறை உள்ளவன். நான் இப்ப கூப்பிட்டேன்னா அவன் உடனே வந்துடான். கூப்பிடத்தா? என்னை யாரும் கூப்பிட வேணாண்டா, நானே வந்துருவேன். டேய், இது என் வீடுடா. என் வீட்டுக்கு வரதுக்கு என்ன யாரு கூப்பிடணும்? யாருக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் பொண்ணு வீட்டுக்காரன். அதை மனசுல வச்சுட்டு பேசு. முதலாளி, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை முதலாளி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. டேய், அதான் வந்த உடனே சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன சாரி பூரி மன்னிச்சிடு அது இதுன்னு பேசி என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? இனிமே என் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு முதலாளிங்கிற ஸ்தானத்துல அந்த ஆபீஸ கட்டி காக்க போறவன் ரகுராமன் தான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட வேலை செய்யணும், நீங்க தான் எனக்கு முதலாளி. அதுவே எனக்கு போதும். அப்புறம் என்னப்பா, இந்த மாதிரி தொழிலாளி கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். பின்ன அவர் யாருன்னு நினைச்சீங்க? இந்த கமலாவோட அண்ணன். வேற எப்படி இருப்பாரு? ஆமாமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இவர்தான் கமலாவோட அண்ணன். எனக்கும் அண்ணன், அவருக்கு புள்ள. பெரிய கண்டுபிடிப்பு. மூஞ்ச பாரு. ஆமா,
அக்கா தம்பி மேல இருக்கிற பாசத்துல சொல்றாப்ல. சும்மா டூ போடுறா. இவகிட்ட அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாருன்னு கேளுங்களேன். அண்ணன் தான் சொல்லுவான். நீ ரெண்டு அப்படி சொல்லுங்க. என்ன பேசுறாங்கடா? ஆமா. சங்கர், ஏதாவது பேசுங்க. இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? சரி, மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது சொல்லலாம் தான் நீங்க காலையில என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தான் இதை புரிஞ்சுக்காம உங்களை பேசி அனுப்பிட்டேன். இப்ப கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லுங்க. ஏன் சங்கர், காலையில சொல்ல வந்தீங்கல்ல, இப்பயே சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? சொல்லத்தான் வந்தேன் சித்ரா. காலையில இருந்த வேகம் இப்ப இல்ல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நானே கேக்குறேன். எந்த பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான இரவு முதல் இரவு தான். உங்க மனசுக்கு பிடிச்சவங்க தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அது எனக்கு முதல் இரவு தான் சித்ரா. ஆனா அதுவே எனக்கு கடைசி இரவா கூட இருக்கு. நீ சொல்ற அந்த முதல் இரவு என் வாழ்க்கையில நடக்கல சித்ரா. என்ன சொல்றீங்க? அவங்க ஒத்துக்கலையா? அவளா நானான்னு யார சொல்ல முடியும்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீயா நானான்னு சவாலா? அங்க நடந்தது சவால் இல்ல, அவளோட சவடால். நான் ஒத்துக்க மாட்டேன் சங்கர். என்னது இது? அவங்க புது பொண்ணு. இந்த மாதிரி நேரத்துல எந்த ஒரு பொண்ணுக்கும் நாணம் வர்றது சகஜம்தான். இதையே நீங்க சவடாலா சவாலா எடுத்துக்கிறீங்க. அவளை சவடால்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. பொண்ணுக்கு பொண்ணு சிபாரிசு பேசாத சித்ரா. உன்கிட்ட கூட நான் பலமுறை கோவப்பட்டிருக்கேன். நான் அதட்டி பேசினாலும் நீ அடங்கிதானே போயிருக்க. சங்கர், நமக்குள்ள இருக்கிறது நட்பு. நட்புக்குள்ள அடங்கி போறதுதான் நல்லது. அப்பதான் நட்பு நீடிக்கும். உங்க நண்பர்களை வச்சு உங்க மனைவியை சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. அது நல்லது இல்ல. எந்த பொண்ணுமே முதலிரவுல புருஷன் தன்னை ரசிக்கிறத விரும்பாம இருக்க மாட்டா. அவங்க உங்களை தொட விடலையா? உங்களை விரும்பிதானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு பொண்ணுமே முதலிரவுல தம் புருஷன் தன்னை ரசிக்கிறத விரும்பாம இருக்க மாட்டா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விரிசல், அது விபரீதமா மாறி இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எந்த ஒரு விரிசலையும் பசை போட்டு ஒட்டிடலாம். ஆனா வாழ்க்கையில அந்த விரிசல் வந்துருச்சுன்னா அது அப்புறம் அது விபரீதமா தான் மாறிடும். பாக்குறவங்க கேக்குறவங்க அவன் மேலதான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? ஆனா அவளுக்கும் எனக்கும் நடந்த யுத்தத்துக்கு யாரும் நீதிபதியா இருக்க நான் விரும்பல. நான் எதை சொன்னாலும் நீங்க கேப்பீங்கிற உரிமையில தான் உங்க மனைவி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படி நீங்க சொல்லி அவங்க என்னதான் கேட்கல? என்ன சித்திரவதை செய்யாத சித்ரா. என்ன சங்கர், நான் நியாயமா பேசினா அது உங்களுக்கு சித்திரவதையா தெரியுதா? அது எப்படி சொல்லுங்க? நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் சித்ரா. நான் கட்டின தாலி மட்டும்தான் உன் கழுத்துல இருக்கணும்னு சொன்னேன். வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அத தப்புன்னு சொல்றியா சித்ரா? சங்கர், இது குழந்தைங்க விளையாட்டு. குழந்தைங்க இன்னைக்கு சண்டை போடும், நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துரும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்க, படிச்சவங்க. இந்த விஷயத்துக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் இப்படி வீம்பு பிடிக்கிறது சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் கேக்குறேன், தப்பு என் பேர்லயா இல்ல அவ பேர்லயா? இல்ல சங்கர், ஒரு தரப்பு வாதத்தை வச்சுக்கிட்டு எதுக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்க தானே சொன்னீங்க எனக்கும் என் மனைவிக்கும் நடுவில் நடக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு யாராலையும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நான் மட்டும் இல்ல, இதே விஷயத்த போய் நீங்க தமிழோ இல்ல ரகு கிட்டே சொன்னீங்கன்னா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. ஆமா, இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா? தெரியாது. வேண்டாம், அவங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பெட்டர் தெரியாமலே இருக்கலாம்.
உனக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் ஏன் சொன்னீங்க? காரணம் இருக்கு. என்ன? இப்ப சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்? நான் இன்னையோட இந்த வீட்டுக்கு வரதை நிறுத்திட்டா இப்பவே என்னால் சொல்ல முடியும். அடிக்கடி இங்க வரத்தானே போறேன். அப்ப வீம்பு இன்னும் எத்தனை நாளைக்கு தானே பாக்குறேன். அப்ப வேணும்னா உன் துணை எனக்கு தேவைப்படும். அப்ப சொல்றேன். வரேன் சித்ரா. சங்கர், ஏய் சங்கர், கொஞ்சம் நில்லுப்பா. ஏப்பா சங்கர், காலையில வீட்டை விட்டு வெளியே போன, இப்பதான் வர்ற. இது உனக்கு நல்லாவா இருக்குது? என் வேலையை முடிச்சுட்டு வரேன்ப்பா. டாக்டர் தொழிலுக்கு நேரம் காலம் கிடையாது. ஏண்டா பொழுது விடிஞ்சது விடியாதமா போற? அப்படியே டாக்டர் தொழில் வேண்டியிருக்கு. ஏன் ஆஸ்பத்திரி நீ மட்டும்தான் இருக்கியா? மற்ற டாக்டர்லாம் இல்லையா? அவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்களா? கல்யாணம் ஆகி 2 நாள் தான் அது, அதுக்குள்ள என்ன பெரிய சேவை மனப்பான்மை உனக்கு? ஏப்பா சங்கர், முதல்ல நானும் உங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். இப்போ உனக்காக ஒருத்திங்க வந்துட்டாப்பா. கல்யாண ஆகாரத்துக்கு முந்திலாம் நீ லேட்டாக வருவ, காரணம் கேட்டால் எதையாவது ஒன்று சொல்லுவ, நாங்களும் கண்டுக்காமல் விட்டுடுவோம். இப்போ நிலைமை அப்படி இல்லைல்லப்பா. உனக்காக காத்திருந்து இப்போ தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். உமாவை சாப்பிட சொன்னோம், அவ நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. ஏண்டா சங்கர், நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ எப்போ கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. கல்யாணம் ஆன பிறகு கூட யாரடா பார்க்க போன? இந்த பார் சங்கர், இனிமே உமா தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. என்ன அத்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு சட்டமா இருக்கு. இவரோட ஹானஸ்ட் உத்தியோகத்துக்கு இவருக்காக எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இவர் பதில் சொல்லிதானே ஆகணும். வந்ததும் வராததுமா இப்படி இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல அத்தை. உமா, இவனை பத்தி உனக்கு தெரியாது உமா. இப்பவே உன் போக்கில விட்டுறாத. குதிரைக்கு எப்படி கடிவாளம் முக்கியமோ அதே மாதிரி புருஷனுக்கு கண்டிப்பு முக்கியம். அதான் சொல்லிட்டேனே, ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதுக்கெல்லாம் அனாவசியமா கோவப்பட்டா இவருக்கு இன்னும் லேட்டா வரதான் தோணும். என்ன அப்படியே நிக்கிறீங்க? முதல்லயே நீங்க இவ்ளோ லேட்டா தான் வருவேன்னு தெரிவிச்சிருந்தா அத்தையும் மாமாவும் ஏன் கோவப்பட போறாங்க? என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உமா. என்னதான் அம்மா 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? இதுதான் குடும்ப பொண்ணுக்கு அழகு. உண்மையாதான் சொல்றீங்களா? உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உமா. ஆ, அதனாலதானே உனக்காக இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். இது என்னமோ வாசம் தான்ப்பா. உம்மா தான் அவசரப்படுறான். வேண்டாம் ராஜாமணி, சங்கர் வந்துருவான். நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போன் பண்றீன்னு வேண்டாம் வேண்டான்னு படிச்சு இவளுக்கு நான் சொன்னப்பா. எங்க அவ கேக்குற? அவ கேட்காது மட்டும் இல்ல, உமாவி வேற சேர்த்து தூண்டி விட்டுருக்கல. அட பாவி மனுஷா, இவ்வளவு நேரம் அந்த சங்கர் பைய வரட்டும், உண்டு இல்லன்னு பண்ணி போடுறேன், என்னெல்லாம் கேக்குறேன் பான்னு சொல்லிட்டு இப்ப பல்தி அடிக்கிறீங்களா? டேய் சங்கர், இந்த மனுஷன் சொல்றது அத்தனையும் போயிடா. உன்னை பத்தி தான் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தார். வேணா உமாவை கேள. ஆமாங்க, அத்தை பாவங்க. மாமா தான் சும்மா சும்மா அத்தையை கிண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாரு. உமா, உன் அத்தைக்காக நீ ரொம்ப பறிஞ்சு பேசுற. வேண்டாமா, அது என்னைக்கு இருந்தாலும் உன் தலைக்குத்தான் ஆபத்துல வந்து முடியும். உமா, இவங்க கூட நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா 2 ராத்திரி ஆனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். போட்டா குடுக்குறீங்க, நானா பேசுனேன்? வாங்க பேசிக்கிறேன். இனி கதை வேற ரூட்ல ஆரம்பிக்க போகுது.